வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலீஸ் பார்வை. தக் லைஃப் படம் பார்த்து வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிஜிவி சினிமாஸ் சொல்லிட்டு மலேசியாவில் பார்த்தேன். அதுக்கு டிஜிவி சினிமாஸ் வந்து இங்கே போஸ்டர் கொடுத்துருக்காங்க, கமல்ஹாசன் கையெழுத்து போட்ட போஸ்டர். ஓகே, போஸ்டரில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட ஹைப் பற்றி பேசுவோம். என்ன ஹைப்பு! கமலும் மணிரத்னமும் நாயகனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு சேர்றாங்க. சிம்புவும் இருக்கார், ப்ளஸ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். அப்புறம் டீசரும் பார்த்தப்போ வந்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரோட காஸ்டியூமு, அவர் சண்டை போடுற முறை, அப்புறம் வந்து அதில் யூஸ் பண்ணுற யாக்குசா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டு, அந்த பாட்டில் கூட சில ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முத்தமலை பாட்டு வேறு. இவ்வளோ ஹைப்போட இந்த படத்துக்கு போய் பார்க்குறப்ப அந்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தாக இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டீசர் வந்தப்போ வந்துட்டு அதில் வர ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் முகலாய மன்னர்கள் ஸ்டைலில் அந்த முக்காடு போட்டுட்டு ஃபைட் பண்ணுறது, அந்த போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோணி பைய தலையில் போட்டு சுற்றின மாதிரி ஒரு முகலாய மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீலிங்லாம் வந்துச்சு. ஈவன் அந்த லோகோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த புறாலாம் போட்டு கொஞ்சம் அந்த முகலாய டச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ் ட்ரெய்லரில் வந்துட்டு கிளியராகவே பிளாட்டை சொல்லிட்டாங்க. அது சிம்புக்கும் கமலுக்கும் இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் படமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதுலேயாவது புதுசாக எதாவது காட்டுவாங்க, ஏன்னா மணிரத்னம் ஸ்டைலில் எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி உள்ளே போனால் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, ரொம்ப அதர பழசான ப்ரெடிக்டபிளான ஒரு பழைய ஸ்டோரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று கதையில் புதுமை இருக்கணும், இல்லை கதை சொல்கிற விதத்தில் புதுமையாக தான் இருக்கணும். படத்தில் புதுமைன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு சில விஷயங்கள் புதுமை இருக்குது, அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, கமல் ஒரு டெல்லி பேஸ்டு தக்காக வராரு, அதாவது கேங்ஸ்டர் ரங்கராய் சக்திவேல் அப்படிங்கிற பேரில். அவர் சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ்க்கும் அவருக்கும் ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்டில் சிம்பு அப்படிங்கிற சின்ன பையன் மாட்டிக்கிறாப்புல, அவங்க அப்பாவை இழந்துறாப்புல. ஸோ அந்த பையனை கமல் தத்தெடுத்து வளர்க்குறாப்புல. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் அவங்களோட கேங்ஸ்டர் சர்க்கிள்ஸ்குள்ளேயும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ்னால இவங்களுக்குள்ள ஒரு பவர் பற்றின ஒரு சண்டை வருது. நீயா நானா அப்படின்னு போட்டிக்கிறாங்க. இது தவிர கமலுக்கு வேறு அஃபேர்ஸ்லாம் வேறு இருக்குது. த்ரிஷா, அப்புறம் அவங்க ஒய்ஃபு, இதெல்லாம் இருக்குது. கடைசியில் யார் ஜெயிச்சாங்க? கமல் ஜெயிச்சாரா, சிம்பு ஜெயிச்சாரா, இல்லை த்ரிஷா ஜெயிச்சாங்களா, இல்லை அவங்களோட பாசம் ஜெயிச்சதா அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மெயினாக அதோட கதை ரொம்ப அதர பழசான எம்ஜிஆர் காலத்து கதை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிய போதுங்கிறத நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த படத்தோட கதையோட ஸ்பீடு, படம் வந்து 2 மணி நேரம் தான் அப்படின்னாலும் நம்ம பார்க்குறதுக்கு 5 மணி நேரம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். அடுத்ததாக படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டோரி ஆர்க்கு பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு போதுமான அளவு எமோஷனல் டெப்த்தோ ஒரு பே ஆஃபோ அந்த கேரக்டர்ஸ்க்கு இல்லை. இப்படி நிறைய கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால படத்தோட மெயினான கருவை வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க மெயினான ஃபோக்கஸ் எதில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ரங்கராய சக்திவேலோட லெகசி என்னது, அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ரங்கராய சக்திவேலுக்கும் அவரோட பையன் சிம்புவுக்கும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுதான் மெயினான கதையே. ஆனால் அது விட்டு ரங்கராய சக்திவேலோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஒரு சப்ளாட்டாக வச்சு அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்களோ எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வர படங்களில் வில்லன்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது, வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரைட்டிங் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் புதுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோ கேரக்டரே வந்து நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட புதுமை அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் அக்னி நட்சத்திரம் படத்தில் விஜயகுமார் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செக்கசிவந்தமான படத்தில் அரவிந்த் சாமி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் படத்தோட மெயின் ஹீரோ கிடையாது, கேரக்டர்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம தலைவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் காட்டணும், ஒரு நல்லவராகவும் காட்டணும், அவர் ஹீரோயிசமும் இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இல்லை. இந்த மாதிரி இந்த படத்தோட ஹீரோஸோட கேரக்டர்ஸில் ரைட்டிங் வீக்காக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க போல், ரவுடினா அப்படிதாமலே 1-2 இருக்க தான் செய்யும், அதாமலே கெத்து, அதாமலே புதுமை அப்படின்னு நினச்சி புதுமையாக எடுத்திருக்காங்களோ நம்ம தெரியல. அந்த படத்தோட டைலாக் நரேட்டிவ் ஸ்டைல் பார்க்கும்போது கமல் ஒரு இடத்துல சொல்லுவார், என் பேர் ரங்கராய சக்திவேல், ஞாபகம் வச்சுக்கோங்க என் பேரை அப்படிம்பாரு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்துட்டு என் பேர் ராயப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. எப்படி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி டைலாக் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கமல் அவரோட வயசுக்கு வந்துட்டு பயங்கரமாக உழைச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் கமலோட ஸ்க்ரீன் டைம் வந்து சிம்புவோட கேரக்டர் ஆர்க்கு, எமோஷனல் ஆர்க்கு வந்து பாதிக்குது. அதனால் சிம்புவுக்கு வந்து ஸ்கோப் இருந்தாலும் கமலே நிறைய டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியுது. கமலோட சிம்புக்கு தான் பயங்கர சத்தம், தேட்டரில் பயங்கர விசில் தான் வந்தது. சிம்புவோட கேரக்டர் கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக தான் இருந்தது. அவருக்கு கொஞ்சம் கேரக்டர் நம்மகிட்ட இருந்து தூரமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ க்ளோஸாக நமக்கு வந்து நெருக்கமாக ஃபீல் ஆகலை. கமலுக்கும் த்ரிஷாவுக்கு இருக்க பாண்டிங்கை காட்டின அளவுக்கு கமலுக்கும் நாசருக்கு இருக்க பாண்டிங்கை வந்து காட்டுறதுக்கு தவறிட்டாங்க. அசோக் செல்வனோட கேரக்டர் ஒரு டிப்பிக்கல் மணிரத்னம் படத்தில் வர போலீஸ் அதிகாரியாக வராரு. சீனுக்குள்ளே வராரு, 2 டைலாக் பேசுகிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு, கிளம்பிடுறாரு. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க குறைஞ்ச நேரம் தான் படத்துக்குள்ளே வராங்க. இருந்தாலும் அவங்க கேரக்டர் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. எமோஷனலி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாங்க.
செக்கசி வந்த வானம் படத்தில் அதித்தி ராவுக்கு என்ன ரோலோ அதே மாதிரி ரோல் தான் த்ரிஷாவுக்கு இந்த படத்தில். ரெண்டுமே தேவையில்லாத அணி தான். எதுக்கு எல்லா படத்துலையும் இந்த சுகர் பேபி அப்சஷன்? இந்த படத்தோட ரியல் தக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டெக்னீஷியன்ஸ் தான். ரவி கே சந்திரனோட ஸ்டன்னிங் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வச்சு எலிவேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அன்பரியோட பவர் பேக்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இப்படி எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து உயிர் கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இத்தனை டெக்னீஷியன்ஸோட ஹார்ட் ஒர்க் அந்த பியூட்டிஃபுல் பேக்கேஜ்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஒரு கதை. தளபதி நாயகன் படத்தை எடுத்த மணிரத்னமும், அன்பே சிவம் தசாதாரம் படத்துக்கு கதை எழுதின கமல்ஹாசனும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்புற மாதிரி இல்லை. படம் முடிச்சுட்டு வெளியேறும்போது இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வைரலான முத்தமலை பாட்டு, அந்த பாட்டு படத்துல இல்லையே, என்னாச்சு? படத்தில் ஜாப்பனீஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லாதப்போ எதுக்காக ஜாப்பனீஸ் வார்த்தைகளை அங்கங்கே போட்டு டீஸ் பண்ணணும்? சன்யா மல்ஹோத்ரான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ஜிங்கிச்சா பாட்டில் சடனாக வந்து அப்பீர் ஆகிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. எதுக்கு? சக்திவேல்ங்கிறவர் ஒரு கேங்ஸ்டர் தான் அப்படின்னாலும் அவருக்கு பேக்ரவுண்ட் என்னது, பிரின்சிபல்ஸ் என்னது, அவருடைய பிஸ்னஸ் என்னது? கமல் எப்படி நேபாளிலேருந்து எஸ்கேப் ஆகி நினச்ச இடத்துலலாம் வந்துட்டு பேய் மாதிரி ஆவி மாதிரி அப்பீர் ஆகிறாரு? வேர் இஸ் த லாஜிக்? ஒரு போர்வையை போற்றி அதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி காட்சிகள்லாம் டீசரில் இருந்தது. அது படத்தில் இருந்தது. ஆனால் அதோட தொடர்ச்சி வந்துட்டு அது காரணம் எதுவுமே சொல்லலை. அது காரணம் என்னங்கிறத நானும் ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டேன். அது அந்த கேரக்டர் காலன், அதாவது யமன் கூட போகிற ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அனாலஜி எடுத்துக்கிட்டேன். பட் அவங்க கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணல. படம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு பதில் கிடைக்காத கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் ஒரு முழுமையான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலி வெல்மேடு பேக்கேஜ்டு ஃபிலிம், ஆனால் வந்து எமோஷனலி டெப்த் இல்லாத ஒரு ஷாலோவான ஃபிலிம். கமலுக்கோ சிம்புவுக்கோ மணிரத்னம்க்கோ ஹார்ட் கோர் ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த நாஸ்டாலஜியாக்காகவும் ஃபேண்டம்காகவும் நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு இது இன்னொரு கசிவந்தமான மாதிரி படம் தான். சிமிலர் ஸ்டோரி, எந்த ஒரு புதுமை இல்லாத ஒரு ஆவரேஜ் அவுட்டேட்டட் கேங்ஸ்டர் ஸ்டோரி. இந்த படத்தோட ரிப்பீட் வேல்யூ பற்றி பார்க்கலாம். தசாதாரம் படம்லாம் வந்துட்டு 20 தடைக்கு மேலே பார்த்துருப்பேன். இப்போவும் திரும்ப உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு பார்த்தோன்னா கஷ்டம் தான். மேபி நெட்ஃப்ளிக்ஸில் வரும், அப்போ வந்து வேணால் பேக்ரவுண்டில் ஓட விட்டு நான் வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன். இந்த படத்தில் ஒரு வயலன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி தீம்ஸ்க்காக 18+ பீப்புள் மட்டும் பார்க்கறது நல்லது. குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஆக மொத்தத்தில் அவங்க டீஸ் பண்ணும்போது காட்டின எலமெண்ட்ஸ், புதுமையான எலமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இவங்க புதுமையான ஒரு ஃபிக்ஷனை வந்து பில்ட் பண்ணியிருக்கலாம். மணிரத்னம் கமல்ஹாசன் காம்போ இருந்த பொழுதும் நாயகன் மாதிரி ஒரு லெகசியை திரும்ப பில்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு சேடான ஒரு விஷயம் தான். படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஒரு யாசுகாவின் செக்கச்சி வந்த முத்தம் அப்படின்னு வச்சிருக்கலாம். இல்லை தேவர் மகன் மாதிரி யாசுகா மகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.